ஒன்றிலிருந்து அவள் வசிக்கும் ஊரிலிருந்து ஒரு தந்தி வந்தது. அவளும் சீரியஸாக இருக்கிறாள் என்று உள்ளமே உடைந்து போயிட்டு, ஐயோ என் தங்கச்சியும் இறந்து போனா, இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கா? நான் வேலை பார்த்து கொண்டிருந்த கட்டிடம் 4வது மாடி. ஆகவே நான் சொன்னேன், இந்த 4வது மாடியிலிருந்து தலைகளாக குதித்து சாகட்டும் என்று. வெளியே எட்டி பார்த்தேன், ஒரு சின்ன தேவாலயம் அங்கே இருந்து கடவென்று கீழே இறங்கி ஓடினேன். தேவாலயத்துக்குள் ஓடினேன், யாரும் இல்லை. ஆல்தரில் பலிபீடத்தில் போய் முழங்கால் படியிட்டேன். ஓவென்று கதறி அழுதேன், தேவனே, என்னுடைய சகோதரியும் போய்விட்டார், நான் ஒரு அனாதை, தயவு செய்து என்னை அனாதையாக மாற்றிவிடாது. கூடவே இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன், இன்று முதல் என் இதயத்தை, என் வாழ்க்கையை உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் எடுத்துக்கொள்ளும், என்றும் எனக்கு துணையாயும். இன்று முதல் நான் உம்முடையவர், நீர் என்னுடையவர், எனவே என்னை கைவிடாதிரும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அன்னையிலிருந்து பிரதர், உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. விவரிக்கவே முடியாத சமாதானம், எப்பொழுதும் ஒரு அஷ்யூரன்ஸ், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, என் அன்பு பேர குழந்தைகளே, இன்று அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நீங்கள் வாருங்கள். ஒரு நாளும் இதற்காக நீங்கள் வருத்தப்படவே மாட்டீர்கள். இன்று முதல் வாழ்க்கை மாறும். அருமை இரட்சகர் உங்கள் இதய தெய்வமாக மாறுவார். இரவும் பகலும் உங்களோடு இருப்பார். நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக் கொண்டே போவார். எத்தனை மகிழ்ச்சி! இதற்கு தான் இன்று இங்கு வந்திருக்கிறோம். அவரை நம்முடைய வாழ்க்கையின் நாயகராக, வாழ்க்கையின் பொறுப்பாளராக இன்று மாற்றிக்கொள்வோம். நம்முடைய உள்ளத்தை அவருக்கு பறிகொடுப்போம். என்னுடைய 20வது வயதில் என் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுத்தேன். 50 ஆண்டுகள் என்னை நடத்தி வந்திருக்கிறார். உங்களை நடத்த மாட்டாரா? கடைசியாக வேறொரு காரியத்தையும் அவன் செய்தான். 100 மடங்கு விளைந்தது. ஒரே பரவசம் அவனுக்கு. அப்பொழுதுதான் தேவன் குறுக்கிட்டார். ஆதியாகமம் 26, 24, 25 2 வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதி